அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா புனித லூர்து அன்னை விழா. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. அன்பார்ந்தவர்களே, அன்னை என்றால் பரிவு, பாசம், அன்பு, கருணை என்று கூற முடியும். மரியன்னை என்றால் மீட்பரை தந்தவ, மீட்பு திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியவ, நம்பிக்கையின் கண்ணாடி, நோயாளிகளுக்கு ஆறுதல், கிறிஸ்தவர்களின் சகாயம். அன்னை மரியா பெயரில் ஆலயங்கள் பல, திருத்தலங்கள் பல, மனித உள்ளங்கள் பல, இடங்கள் பல, சபைகள் பல. 12 மாதம் ஒரு சிறப்புலா அன்னையின் பெயரில் உண்டு. உயிரும் மெய்யும் கலந்ததுதான் அன்னை என்ற உயரிய வார்த்தை அவள். ஒரு உயிருக்கு உருவத்தை தந்து அந்த உயிரை இவ்வுலகத்தில் உலவ விடுபவள். அந்த தாய்மை இல்லை என்றால் இன்றைக்கு இந்த தலைமுறையே இல்லை. ஆம், அந்த சாதாரண தாயை விட மேலான தாய் நம் விண்ணகத்தாய் புனித லூர்து அன்னை. அத்தாயினுடைய திருவிழாவை இன்று மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள். மசஃபியல் என்னும் குகையிலே தோன்றி மானுடம் தழைக்க நாமே அமல உற்போம் என்று சொல்லி தனது தாய்மையின் தூய்மையினை அங்கு வெளிப்படுத்தினார். ஆம், அந்த அன்னைக்கு இன்று விழா எடுக்கிறோம். விழாவின் பின்னணி 1858 ஆண்டு பிப்ரவரி 11 நாளும் பின்பு அதே வருடத்தில் ஜூலை 16 நாளும் நமது அன்னை மரியா 18 முறை 14 வயது நிரம்பிய மேரி பெர்னதுக்கு மசஃபியல் என்னும் குகையிலே தோன்றி காட்சி தந்தார். மசஃபியல் என்னும் குகை தெற்கு பிரான்சில் லூர்து நகருக்கு அருகில் உள்ளது. இன்று லூர்து நகரிலே உடல் நோயாலும் மனநோயினாலும் வருந்துபவர்கள் இங்கு வந்து குணம் பெற்று செல்கின்றன. இந்த லூர்து மாநகர் இப்போது உலக புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது. அன்னை மரியா பெர்னத்துக்கு காட்சி கொடுத்த போது தனக்கு ஒரு கெபியை கட்டும்படி பணித்தார். அன்னையின் வேண்டுதலுக்கு இணங்கி அந்த மலைக்கு மேல் ஒரு கெபி கட்டப்பட்டது. 1907 ஆண்டு 10ஆம் பத்தினாத பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னையின் திருவிழாவாக கொண்டாடும் வேண்டும் என பணித்தார். 13ஆம் லியோ என்ற திருத்தந்தை அதனை நடைமுறைப்படுத்தினார். ஆயிரக்கணக்கான மக்கள் இப்புனித தலத்திற்கு அன்றாடம் வந்து செல்கின்றன. முன்ன 25,000 திருப்பயணிகள் நாள் ஒன்றுக்கு வந்து சென்றன. ஆனால் இப்போது ஒரு இடத்திற்கு 10 லட்சம் மக்கள் வந்து செல்கின்றன. உடல் நோயாலும் மனநோயினாலும் கஷ்டப்படுபவர்கள் இங்கு வந்து குணம் பெற்று செல்கின்றன. இவற்றினை பிரான்ஸ் நாட்டு ஆய பேரவையும் பரிசோதித்து உண்மைதான் என்றும் சான்றளித்திருக்கின்றன. காசநோய், இரத்த புற்று, புற்றுநோய், கண் பார்வை இல்லாதவர்கள், செவிடர்கள் போன்ற நோயால் வருட கணக்கில் கஷ்டப்படுபவர்கள் இந்த பேராலயத்திற்கு வந்து அன்னையின் பரிந்து பேசுதலால் குணம் பெற்று செல்கின்றனர். நடக்க முடியாதவர்கள், கை கால்கள் ஊனம் போன்ற நோயாளிகள், ஒரு சில சமூக நல தொண்டர்கள் அந்த நோயாளிகளை தள்ளுவண்டியில் வைத்து தள்ளி கொண்டு வருபவர்கள். வந்தவுடன் நோயாளிகள் அனைவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு மிக சப்தமாக ஜெபமாலை சொல்வார்கள். அந்த கெபியிலே தினமும் திவ்ய நற்கருணை ஆராதனை நடக்கும். நற்கருணை அந்த நோயாளிகள் இருக்க இடத்தில் கொண்டு வரும் பொழுது நோயாளிகள் அற்புதமாக குணமடைவார்கள். பின்பு மக்கள் அனைவரும் அந்த நோயாளிகளுக்காக மன்றாடுவார்கள். பின்பு எல்லோரும் சப்தமாக தேவ நற்கருணை பார்த்து, இயேசுவே தாவீதின் மகனே, எங்கள் ஆண்டவரே, மகிமையின் மன்னரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, நான் கண் பார்வை பெறுவேனாக, என் காதுகள் கேட்கின்ற வரத்தை தருவீராக. ஓ பரிசுத்த தேவனே, நான் எழுந்து நடப்பேனாக என்று சொல்லி ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்வார்கள். இறுதியில் தேவ நற்கருணை ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். இன்று கோடான கோடி மக்கள் இத்திருத்தலத்திற்கு வருகின்றார்கள் என்றால் அன்னையின் பரிந்துரையால் தான். எனவே நாமும் அன்னையின் மீது
நம்பிக்கை கொண்டு நமக்காக பரிந்து பேச வேண்டிக் கொள்ள வேண்டும். லூர்து அன்னை 18 முறை காட்சி தந்திருக்கின்றார்கள். அதில் முதல் காட்சி பெர்னத்திற்கு வாழ்த்து கூறி தம்முடன் ஜெபிக்க அழைக்கின்றார் கன்னிமரி. கடைசியான 18வது முறையாக கார்மெல் மலை கன்னியின் திருநாளன்று மரியன்னை பெர்னத்துக்கு காட்சியளித்தார். காட்சிகளிலெல்லாம் பாவிகளுக்காக மன்றாட பணிக்கின்றார். ஜெபத்துடன் தவ முயற்சிகள் இன்றியமையாதவை என்று குறிப்பிடுகின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் அன்னையின் பேரில் ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் நம்மை சுற்றி வாழ்கின்றவர்களுக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் அன்னை துன்ப நேரங்களில் தோள் கொடுப்பவராக இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆம், அந்த கானாவில் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது. இதை தம்முடைய மகனிடம் எடுத்து சொல்லி அங்கு அம்மக்களின் துன்பங்களை போக்கினார். அங்கு மக்கள் தாயின் பரிந்து பேசலை தங்கள் வாழ்வில் கண்டனர். அவள் பரிந்து பேசலில் பக்குவமானவர், இன்னலை நீக்கும் பன்முகத்தாய், நம் தேவதாய். ஆம், அந்த தாயின் அன்பினை இந்த திருமண நிகழ்ச்சியிலிருந்து அறிந்து கொள்ளலாம். நம் வாழ்க்கையில் ஒன்று, அந்த தேவதாய் இதோ ஆண்டோடைய அடிமை என்று சொல்லி தன்னை அந்த இறைவனுக்கு முழுவதுமாக ஒப்புக்கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் பிணிகள் துயரங்கள் வந்துவிட்டால் நாம் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றோமா, இல்லை முணுமுணுக்கின்றோமா? நம்மிடம் அந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் இருக்கின்றதா? அப்படி இல்லை என்றால் தாழ்ச்சி என்ற புண்ணியம் நமக்கு கிடைக்க அத்தாயிடம் வேண்டுவோம். இரண்டாவது, இன்று எத்தனையோ மக்கள் லூர்து நகரிலும் வேலை நகரிலும் கூடுகின்றனர். அதற்காரணம் அந்த தாயின் பரிந்துரை பேசுதல் தான். ஆம், அந்த தாயும் நமக்காக பரிந்து பேசி பிணிகள் பலவற்றை நீக்குவார் என்று அவரில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமா? மூன்றாவது, பெர்னத்துக்கு தாய் கூறியது மனமாற்றம். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் மனமாற்றம் உள்ளதா? பலவித பாவத்தால் நம்முடைய வாழ்க்கை சூழப்பட்டுள்ளது. இந்த பாவங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என்று என்றாவது நாம் நினைத்ததுண்டா? அப்படி இல்லை என்றால் அத்தாய் நமக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தும்படி வேண்டுவோம். நான்காவது, தூய்மையின் லீலி மலர்தான் நம் அன்னை. அவரது வாழ்க்கை சிந்தனையில், சொல்லில், செயலில் தூய்மை என தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தூய்மை கடைபிடித்து வாழ்ந்தவர். நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய தூய்மை உள்ளதா? நம்முடைய சொல்லில் தூய்மை உள்ளதா? இன்று எத்தனையோ மக்கள் சொல்லிலும் வாழ்க்கையிலும் தூய்மை இல்லை. இங்கொன்று அங்கொன்றுமாக என பேசி இரட்டை நாவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் எவ்வாறு இருக்கிறோம்? மற்றும் நம்முடைய பணியில் தூய்மை மற்றும் நேர்மை உள்ளதா? அப்படி இல்லையெனில் அத்தாயிடம் அக்குடங்களுக்காக மன்றாடுவோம். ஐந்தாவது, எலிசபெத் கருவுற்றிருப்பதைக் கண்டு அவருக்கு ஓடோடி சென்று உதவிகரம் நீட்டினார் நம் அன்னை. நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய உதவி செய்யும் மனப்பான்மை, மனப்பக்குவம் உள்ளதா? வாழ்க்கையில் நலிவுற்ற வாழ்க்கையை துன்பமாக கருதுகின்றவர்களுக்கு, ஏழ்மையில் வாடுகின்றவர்களுக்கு, வாழ்க்கையில் நசுக்கப்பட்ட மக்களுக்கு, இத்தகைய பலதரப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நாம் என்றாவது உதவி செய்து இருக்கின்றோமா? அப்படி இல்லையெனில் அத்தகைய உதவி செய்யும் மனப்பான்மை தந்திட அத்தாயிடம் மன்றாடுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். அன்னை மரியாவை போன்று தூய்மையான வாழ்வுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? அன்னை போன்று இறை திருவுளத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் நான் வாழ்கின்றேனா? இயல்பாக அன்னை போன்று பிறநல சேவையில் ஆர்வம் காட்டி செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய இறைவா, உமது அன்பு மகன் வாயிலாக எண்ணற்ற அரும்பெரும் செயல்கள் ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்றேன். அதற்கு தேவையான ஒத்துழைப்பும் ஊக்கம் வழங்கும். அன்னை மரியாவிடம் காணப்படும் தூய்மை, எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், பிறரன்பு போன்ற பண்புகள் எங்கள் மத்தியில் தொடர வரம் தாரும். ஆமீன்.